விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலை கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல வரும் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கார்த்திகை மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள நீரோடைகளில் குளிக்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே அனுமதி என தெரிவித்துள்ள வனத்துறை, இரவில் பக்தர்கள் தங்குவதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவித்துள்ளது. மழை பெய்தால் பக்தர்கள் கோயிலுக்கு செல்ல வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரபத்தி வேலூரில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பரபத்தி வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வெயில் சுட்டெரித்து வந்தது. இந்த நிலையில் அதிகாலை முதல் கடும் பனிமூட்டம் நிலவியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பனிமூட்டம் காலை நீண்ட நேரம் நீடித்ததால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி ஊர்ந்து சென்றன. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 தரப்பினர் தாக்கிக் கொண்ட சம்பவத்தால் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். முடியனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆதிமூலம் மற்றும் இந்திரா காந்தி குடும்பத்தினருக்கு இடையே முன்விரோதம் காரணமாக தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் 2 தரப்பினரும் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வந்த அவர்கள் மீண்டும் மோதிக்கொண்டனர். இதனால் நோயாளிகள் கடும் அவதியடைந்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மனைவியை கொலை செய்துவிட்டு கணவன் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சின்னத்திரை பகுதியில் சிலம்பரசன் என்பவர் கோழிக்கறிக்கடை நடத்தி வந்தார். இவர் நீண்ட நேரம் ஆகியும் கடையை திறக்காததால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கடையை திறந்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்போது சிலம்பரசன் அவரது மனைவி அகிலாண்டேஸ்வரியை கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் போலீசார் சிலம்பரசன் மற்றும் அகிலாண்டேஸ்வரியின் உடல்களை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் பதவி பறிக்கப்பட்ட விரக்தியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எழில் நகரைச் சேர்ந்த அபினேஷ் என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் வத்தலகுண்டு ஒன்றிய தலைவர் பதவியில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பதவியை பணத்தை வாங்கிக் கொண்டு வேறு ஒருவருக்கு மாவட்ட தலைவர் வழங்கியதாக குற்றம் சாட்டிய அபினேஷ் நேற்று முன்தினம் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக கொடியேற்று விழாவில் போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் பதவி பறிக்கப்பட்ட விரக்தியில் இருந்த அபினேஷ் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வத்தலகுண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகரில் மதுபோதையில் காவல் சிறப்பு சார்பு ஆய்வாளரை தாக்கிய இளைஞர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஐயனார் காலனியைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா, கலகமுனீஸ்வரன், விமலேஷ்குமார் மற்றும் கலைஞர் நகரைச் சேர்ந்த தனுஷ்குமார் ஆகியோர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் மதுபோதையில் அட்டூழியம் செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் விசாரணை நடத்த சம்பவ இடத்திற்கு சென்ற சிறப்பு சார்பு ஆய்வாளர் மாரிமுத்துவையும் இளைஞர்கள் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதில் காவலர் காயமடைந்த நிலையில் இளைஞர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காலாவதியான நூடுல்ஸ் சாப்பிட்ட 2 சிறார்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். திருப்புவனம் நகர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பல்பொருள் அங்காடி மையத்தில் 2 சிறுவர்கள் நூடுல்ஸ் வாங்கிச் சென்று சாப்பிட்டிருக்கின்றனர். இதனால் அவர்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வயிற்று வலி ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர் சிறுவர்களை மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் காலாவதியான நூடுல்ஸ் உண்டதால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. தகவல் அறிந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று காலாவதியான உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னை அடுத்த போரூரில் சாலையில் திடீரென ராட்சத பள்ளம் உருவானதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். சின்ன போரூர் அண்ணா பிரதான சாலையில் மெட்ரோ குடிநீர் குழாய் இணைப்பில் உடைப்பு ஏற்பட்டு சாலை உள்வாங்கியுள்ளது. இதனால் சாலையில் 10 அடி அகலம் 5 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் தற்காலிகமாக இரும்பு தடுப்புகள் வைத்து பள்ளத்தை மூடினர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே காட்டு யானை விரட்டியதில் படுகாயமடைந்த 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கெஜமுடி எஸ்டேட் லோயர் டிவிஷன் பகுதி குடியிருப்புகளுக்குள் இரவு 3 காட்டு யானைகள் நுழைந்துள்ளது. சத்தம் கேட்டு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது அவர்களை யானைகள் விரட்டி தாக்கியது. இதில் படுகாயமடைந்த 4 பேரை அக்கம் பக்கத்தில் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் சம்பவ இடத்தில் வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர்.
தொலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் யானை வரும் அறிவிப்பு ஒழிப்பான் எரியவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தலைமை ஆசிரியர் தாக்கியதில் காயமடைந்த மாணவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தக்கோலம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி லட்சுமணன் என்பவரின் மகன் பொன்னரசு அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் மாணவன் பொன்னரசு பள்ளியில் சேட்டை செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவர்களை அழைத்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த மாணவனின் பெற்றோர் பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பின்னர் மாணவன் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறி பெற்றோர்கள் மாணவனை 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரக்கோணம் அரசு மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர். தகவல் அறிந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வடமாநில சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். வெண்ணாந்தூர் பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் பணியாற்றி வரும் வடமாநில தம்பதியின் 13 வயது மகள் கடந்த அக்டோபர் மாயமானார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தியது. சிறுமியை அங்கு பணியாற்றி வரும் சேலத்தை சேர்ந்த சின்னதுரை என்பவர் சிவகங்கைக்கு கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சிறுமியை மீட்ட போலீசார் சின்னதுரையை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் பசுமை தாயகம் அமைப்பின் மாநில தலைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் சுவாமி தரிசனம் செய்தார். இந்த கோவிலில் தரிசனம் செய்தால் நம்முடைய பாவங்கள் விமோச்சனம் பெறும் என ஐதீகமாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா அன்புமணி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். தரிசனம் முடிந்து வெளியே வந்த அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் துளசி தீர்த்தம், மஞ்சள், குங்குமப்பூ உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் நல சங்கத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டியும், கனமழையால் சேதமடைந்த வீடுகள் மற்றும் உயிரிழந்த கால்நடைகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டியும் முழக்கங்களை எழுப்பினர். 2023-24 ஆண்டிற்கான பயிர் காப்பீடு இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் குழந்தை பாக்கியம் வேண்டிய பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தீப திருவிழாவின் 7ஆம் நாள் உற்சவத்தில் பஞ்சமூர்த்திகளின் தேர்பவனி நடைபெற்ற நிலையில் கடந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் வேண்டி பிரார்த்தனை செய்த பக்தர்கள் இந்த ஆண்டு ராஜகோபுரம் முன்பு குழந்தையுடன் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது கரும்புக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து திருமண நாளில் கட்டிய கூரை புடவையை தொட்டிலாக கட்டி தோளில் சுமந்தவாறு 4 மாட வீதிகளில் வலம் வந்து தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக கமிஷன் தருவதாக ஆசை வார்த்தை கூறி 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். நாகர்கோவிலை அடுத்த வடக்கு சூரங்குடியைச் சேர்ந்த அஜ்மல் என்பவரின் முகநூல் பக்கத்தில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தால் அதிக கமிஷன் கிடைக்கும் என்று விளம்பரம் வந்துள்ளது. இதனை நம்பிய அஜ்மல் அதில் இருந்த லிங்க் மூலம் மோசடி கும்பலை தொடர்பு கொண்டு அவரது வங்கிக் கணக்குகளுக்கு 17,50,000 ரூபாய் வரை அனுப்பியுள்ளார். பணத்தை பெற்றுக்கொண்ட அவர்கள் திருப்பி தராததால் இதுகுறித்து அஜ்மல் எஸ்பி அலுவலகத்தில் புகார் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் விசாரணை நடத்திய சைபர் கிரைம் போலீசார் பிரதீப் குமார், அன்புமணி கணேஷ்மூர்த்தி, பாஸ்கர், பொன் மாரீஸ்வரன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் நடைபெற்ற கலைத் திருவிழாவில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மத்திய அரசின் நேரு யுவகேந்திராவின் மை பாரத் திட்டத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா அனைத்து மாவட்டங்களிலும் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி வாலாஜாப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற திருவிழாவில் ஓவியம், பேச்சு, கவிதை, நடனம் என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு ஊக்கத்தொகையுடன் கூடிய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலத்தை சீரமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. காரணி கிராமத்தில் இருந்த தரைப்பாலம் வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இரண்டாவது முறையாக அடித்து செல்லப்பட்டது. இதேபோல மங்களம் கிராமத்துக்கு செல்ல ஆற்றின் குறுக்கே மக்கள் பயன்படுத்தி வந்த மண் பாதையும் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் புதுப்பாளையம் காரணி இடையே அமைக்கப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலம் மற்றும் தரைப்பாலத்தை சீரமைத்து தர கோரிக்கை எழுந்துள்ளது. அதானி குழும நிறுவனங்களின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரிக்க வேண்டும் என பெரம்பலூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உணவு தானியங்கள் உட்பட அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு 12,44,000 மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அனுப்பி வைத்தார். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை காரணமாக வேலூர், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக சேதமடைந்தன. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு அரிசி, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட 12,44,000 ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கொடியசைத்து அனுப்பி வைத்தார். பின்னர் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு அரசு அதிகாரிகள் ஆட்சியர் தலைமையில் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். அரியலூரில் தேசிய நுகர்வோர் தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் உலக நுகர்வோர் தினம் மற்றும் தேசிய நுகர்வோர் தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனை மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் நுகர்வோரின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி மாணவர்கள் முழக்கமிட்டு சென்றனர். பேரணியானது மாவட்ட ஆட்சியரகத்திலிருந்து பேருந்து நிலையம் அண்ணா சிலையில் நிறைவடைந்தது. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு முகத்துவாரத்தில் படகு கவிழ்ந்த விபத்தில் 2 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பழவேற்காடு அடுத்த பசியாவரத்தை சேர்ந்த மீனவர்கள் சதீஷ்குமார் மற்றும் மூர்த்தி ஆகியோர் அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்றார். படகு முகத்துவாரத்தில் சென்றபோது கடல் சீற்றத்தில் சிக்கி கவிழ்ந்தது. மீனவர்கள் இருவரும் கடலில் விழுந்ததை கண்ட சக மீனவர்கள் அவர்களை மீட்டு கரை கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் படகில் வைத்திருந்த சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள், வாக்கி டாக்கி இயந்திரம் ஆகியவை கடல் அலையில் அடித்து செல்லப்பட்டன. காரைக்குடியில் வீட்டின் கதவை உடைத்து வைரம் மற்றும் 50 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பாவேந்தர் சாலையில் வசித்து வரும் லெனின் கடந்த வாரம் வீட்டை பூட்டிவிட்டு சிங்கப்பூர் சென்றிருந்தார். பின்னர் வீடு திரும்பிய போது கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் வைத்திருந்த வைர நகை உட்பட 50 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் கொள்ளை போனது தெரியவந்தது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் பயணி வைத்திருந்த 10,000 ரூபாய் திருட்டு போன நிலையில் பேருந்தில் இருந்த சக பயணிகளிடம் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். திருவாடானை பேருந்து நிலையத்திலிருந்து ஆனந்தூர் செல்லும் நகர பேருந்தில் கூடலூரைச் சேர்ந்த முத்தரசு என்பவர் ஏறியுள்ளார். அப்போது பையில் வைத்திருந்த 10,000 ரூபாயை காணவில்லை என கதறி எழுதார். தகவல் அறிந்து வந்த போலீசார் பேருந்தில் இருந்த அனைத்து பயணிகளின் உடைமைகள் உள்ளிட்டவற்றை சோதனை செய்தனர். இதில் பணம் கிடைக்காத நிலையில் சிசிடிவி காட்சியை கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகே வீடியோ எடுத்த நபரை காட்டு யானை விரட்டிய காட்சி வைரலாகி வருகிறது. நரசிபுரம் வைதேகி சாலையில் காட்டு யானை ஒன்று உலா வந்து கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி இளைஞர் ஒருவர் தனது செல்போனில் வீடியோ எடுக்க முயன்றுள்ளார். இதனை கண்ட காட்டு யானை அவரை விரட்டியுள்ளது. பின்னர் அவர் அங்கிருந்து வீட்டிற்குள் ஓடி உயிர் தப்பிய நிலையில் ஆட்டோவை சற்று தள்ளிவிட்டு யானை சென்றதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது.
டேய் டேய் அடிச்சிருச்சு. தஞ்சாவூரில் மொத்த விற்பனை மளிகை கடையில் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நடைபெற்றுள்ளதா என்று சரக்கு மற்றும் சேவை வரி புலனாய்வு அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கீழவாசல் சரபோஜி மார்க்கெட் பகுதியில் ஆறுமுக நாடார் என்ற பெயரில் மளிகை கடை செயல்பட்டு வருகிறது. மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நடைபெறும் இந்த கடையில் ஜிஎஸ்டி வரியில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனையடுத்து திருச்சி, மதுரை, கோவையிலிருந்து 20க்கும் மேற்பட்ட புலனாய்வு அதிகாரிகள் கடையில் சோதனை மேற்கொண்டனர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக கடையின் கணக்குகளை ஆய்வு செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அனுமதியின்றி கிராவல் வன் கடத்திய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிங்கம்பட்டி, வரவணை, மயிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குளங்களிலிருந்து கிராவல் மண் அள்ளப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் வீரமலை பகுதியில் அனுமதியின்றி கிராவல் மண் கடத்தி வந்த 2 லாரிகளை அப்பகுதி பொதுமக்கள் சிறைப்பிடித்துள்ளனர். தகவலறிந்து சென்ற போலீசார் 3 பேரை இது தொடர்பாக கைது செய்தனர். மேலும் 2 லாரிகளையும் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தவறவிட்ட 6 சவரன் தங்க நகையை எடுத்துச் சென்றவரை சிசிடிவி காட்சி உதவியுடன் கர்நாடகா வரை சென்று மீட்ட போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றது. பெங்களூருவைச் சேர்ந்த ரமேஷ் பாபு என்பவர் கோவையில் நடைபெற்ற உறவினர் திருமண நிகழ்ச்சிக்கு குடும்பத்துடன் கலந்து கொண்டுள்ளார். நிகழ்ச்சி முடிந்து சொந்த ஊருக்கு புறப்பட்டவர்கள் பச்சாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் சாப்பிட்டுள்ளனர். அப்போது அவரது மகன் அணிந்திருந்த 6 சவரன் நகையை கழற்றிய போது அங்கேயே தவறவிட்டுள்ளனர். இதையடுத்து புகாரின் பேரில் நகையை எடுத்துச் சென்றவரை போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கர்நாடகாவுக்கு சென்று மீட்டுள்ளனர்.